ஹாய் 12th ஸ்டேட் போர்டு யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட் உடைய எம்சிக்யூ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோவாலண்ட் அண்ட் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ், ஸோ பி அயானிக் அண்ட் கோவாலண்ட், சி போத் கோவாலண்ட் அண்ட் டி போத் மாலிகுலார்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்றது என்னது, நமக்கு கார்பன்ஸால் மட்டும் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே என்னது, கிராஃபைட்டு அண்ட் டைமண்டு. ஸோ அது ரெண்டுமே நமக்கு என்னது, அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் இல்லையா. அல்லோட்ரோப்ஸ்னானது கார்பனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸு. ரைட். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு கார்பன் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதில் மாலிகுலார் சாலிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. மாலிகுலானது 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாக இருக்கணுங்க. எல்லாமே கார்பனாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு கிராஃபைட் எடுத்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும், ட்ரையாகனல் பிளேனார் ஃபார்மேட்டில் நமக்கு என்ன ஆயிரும், அட்டாச் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ சி இப்படி தான் இருக்கும் நமக்கு இது கிராஃபைட்டில். டைமண்டில் பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் அப்படின்னும் போது இந்த மாதிரி கார்பன் நமக்கு இந்த மாதிரி எல்லாமே கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்கும். ரைட். ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன வராது, மாலிகுலார் சாலிட்ஸில் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அயானிக்கும் வராது. அப்போ இதில் ஒரு நமக்கு வெறும் சிங்கிள் எலமெண்ட் இருக்குது. ரைட். அண்ட் பாண்டிங் இதில் எப்படி இருக்குன்னா நமக்கு கோவாலண்ட் பாண்டிங் இருக்கும். அப்போ இதில் ஒரு நமக்கு ஆன்சர் போத் கோவாலண்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர் வரும். ரைட். நெக்ஸ்ட்டு, an ionic compound AXBY crystallizes in FCC type crystal structure with B ions at the center of each face and A ion occupy corners of the cube. The correct formula of AXBY கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்தாங்க, இது FCC டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் சென்டர்டு கியூபுக்கு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் NA தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC 4 வரும். இதுக்கான ஃபார்முலா என்னது, so number of atoms in FCC that is equal to number of atoms in corners divided by 8 plus number of atoms in face center divided by 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல கார்னர்ஸில் யார் இருக்காங்க பாருங்கள், ஏ அயான் ஆக்குபேஸ் கார்னர்ஸ் ஆஃப் த கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னர்ஸில் நமக்கு ஏ இருக்குது. ஸோ அப்போனா நமக்கு 8 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ 8A by நேரம் 8 வந்துடும். ஸோ அப்போ ஏ 1 டைம் வரும். ரைட். ப்ளஸ் ஃபேஸ் சென்டரில் என்ன இருக்காங்க, பி ஆக்குபை பண்ணுது. அப்போ எத்தனை ஃபேஸ் இருக்குது, மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குது. அப்போ 6B டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும், இங்கே 3, இங்கே வரும் நமக்கு 1 வரும். ஸோ அப்போ அதோடைய ஃபார்முலா நமக்கு எப்படி வரும், AB3 அப்படின்னு வரும். ரைட். ஸோ B 3 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆயிரும், இதுக்கு 3, இதுக்கு ஏக்கு 1 வரும். ஸோ ஆன்சர் இஸ் AB3 எங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் B இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of close packed atom to tetrahedral hole in the cubic packing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த பேக்கிங் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் ஒரு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த வாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது, டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட் 2 டைப் ஆஃப் வாய்ட் ஃபார்ம் ஆகும் அரேஞ்ச் பண்ணும்போது. அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு செல் ஒரு யூனிட் செல்லில் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ எவ்வளோ இந்த nன்ற ஆட்டமை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட் தட் இஸ் ஈக்குவல் டு n. ரைட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் வாய்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2n. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, க்ளோஸ் பேக்கடு ஆட்டம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ க்ளோஸ் பேக்கடு ஆட்டம்ஸ் டு த டெட்ராஹெட்ரல் வால்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, க்ளோஸ் பேக்கடு ஆட்டம் நம்ம இதில் இருக்கும், ஆக்டாஹெட்ரல் வாயில் இருக்கும். அப்போ 1:2, ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, n:2n வரும். என்னன்னு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், 1:2 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 1:2. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலிட் CO2 இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், அகைன் இந்த டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இப்போ தான் நம்ம இந்த கிராஃபைட் பார்த்தோம். அப்போ CO2ன்றதுல என்ன இருக்குது நமக்கு, இட்ஸ் அ மாலிகுல் இல்லையா. ஏன்னா இதில் கார்பன் ஆக்சிஜன் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வரும் நமக்கு மாலிகுலார் சாலிட் வரும். இது கோவாலண்ட் பாண்டிங் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் என்னது நமக்கு இந்த மாலிகுல்ஸ்னால் ஃபார்ம் ஆகுது. லாக்டிஸ் எதனால் ஆக்குபையாக இருக்கும், மாலிகுல்ஸ்னால் ஆக்குபையாக இருக்கும். மெட்டல் கிடையாது, அயானிக் வராது இல்லையா. ஸோ கோவாலண்ட்டில் இது என்னது, மாலிகுலார் சாலிட். ஸோ அப்போ அது நம்ம இதில் தான் டிக் பண்ணணும், மாலிகுலார் தான் டிக் பண்ணணும். மேபி இந்த ரெண்டுக்கு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. மாலிகுல்ஸாக இருக்க பட்சத்தில் என்ன பண்ணிக்கோங்க, மாலிகுலார் சாலிட் டிக் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு.
5th question, assertion and reasoning. Assertion, monoclinic sulfur is an example of monoclinic crystal system. So first point பார்த்தோன்னே கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். சல்ஃபரில் என்ன இருக்கு நமக்கு மோனோக்ளினிக் அண்ட் ரோம்பிக் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மோனோக்ளினிக் சல்ஃபர் இஸ் an example of என்னது மோனோக்ளினிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட், ரீசன் பாருங்க. in a monoclinic system A B not equal to B not equal to C, again alpha equal to gamma 90 degree and beta 90 degree கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதில் வருது நமக்கு? ஸோ டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க இல்லையா? டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம், கியூபிக், ராம்பாஹைட்ரல் படிப்பீங்களா? அதோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அசெஷன் கரெக்டு. ரீசன் நமக்கு கரெக்டானது எப்போ தெரியும்? மோனோக்ளினிக்கோடைய கண்டிஷன் தெரியணும். எட்ஜ் லென்த் அண்டு ஆங்கிள். ஸோ அந்த ஏபிசி எட்ஜ் லென்த்னு சொல்லுவோம், அந்த ஆல்ஃபா பீட்டா ஆங்கிள் சொல்லுவோம். அந்த கண்டிஷன் தெரிஞ்சாலும் தெரியும். இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். இது என்னது? இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோக்ளினிக் சல்ஃபர். அதே மாதிரி ரீசன் என்னது? மோனோக்ளினிக்கோடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா A equal to B equal to C அண்டு இந்த ஆங்கிள் ஆல்ஃபா equal to gamma equal to 90 degree அண்ட் பீட்டா நாட் equal to 90 degree. ஸோ இதுதான் நமக்கு என்னது? ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் கால்சியம் ஃப்ளூரைட் ஹேவிங் ஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சர். ரைட். ஸோ கவனிங்க, கால்சியம் ஃப்ளூரைட் அப்படின்றது CaF2 இல்லையா? ஸோ இதுதான் ஹேவிங் எ ஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஃப்ளூரைட்னா என்ன? ஆக்சுவலாக ஃப்ளூரைட் அப்படின்னாலும் கால்சியம் ஃப்ளூரைடுனாலும் ஒன்று தான். நிறைய பேர் ஃப்ளூரைடுன்னு நினச்சிக்குவாங்க, ஃப்ளூரினா நினச்சிக்குவாங்க. ரைட்டா? ஸோ இந்த ஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னென்னா, ஒரு நம்ம இப்போ நம்ம ஓர்ஸ்லாம் படிச்சிருப்போம் மெட்டலாஜியில் இல்லையா? அதுக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். இப்போ ஜிங்க் சல்ஃபைடை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் மாறும் இல்லையா? அது மாதிரி ஃப்ளூரைடுன்றது கால்சியம் ஃப்ளூரைடு தான். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னா, சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் தான், FCC. ரைட்டா? அப்போ FCCயில் கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு என்ன வரும்? இப்போ FCCயில் அரேஞ்ச் பண்ணுற ஆட்டம் இருக்கு இல்லையா? அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது இங்கே என்னது? நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஆட்டம். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது எத்தனை நெய்பர்ஸ் ஆட்டம் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். அப்போ என்ன ஆகும் நமக்கு? சேம் லேயர்லேயே நமக்கு என்ன ஆகும்? இப்போ இந்த ஆட்டம் நான் எடுத்திருக்கேன். ரைட்டா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் எடுத்துக்கக்கூடிய ஆட்டம். ரைட். இதை சுற்றி எத்தனை வரும் நமக்கு FCC பேக்கிங்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ FCC பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதை சுற்றி நமக்கு 6 வரும். சேம் லேயரில் என்ன ஆகும் நமக்கு? 1 2 3 4 5 6 அப்படின்ற 6 வரும். ரைட்டா? அதுபோக என்ன ஆகும்னா மேலே 1 கீழே 1 வரும். மொத்தம் 8. ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. அப்போ ஈச் ஆட்டம் இஸ் சரவுண்டட் பை என்னது? 8 மாலிகுல்ஸ். அப்போ ஒவ்வொரு ஆட்டம் என்ன பண்ணுவோம்? 8 மாலிகுல்ஸை சரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வரும். இப்போ எவென்ச்சுவலாக என்ன பண்ணுவோம்? அப்போ 8 எடுப்போம். பட் இங்கே நீங்கள் சார்ஜை கவனிக்கணும். கால்சியத்துக்கு 2+, ஃப்ளூரினுக்கு -1. அப்போ ஒவ்வொரு ஃப்ளூரினை சுற்றியும் இப்போ ஒவ்வொரு கால்சியத்தை சுற்றியும் நமக்கு என்ன ஆகும்னா, எல்லா லாட்டிஸுமே என்ன ஆகும்? F- இருக்கும். ஸோ 8 வரும். அப்போ கால்சியத்துக்கு நமக்கு 8. ரைட்டா? ஃப்ளூரினுக்கு 8 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு என்ன வரும்? நமக்கு 4 தான் வரும். காரணம் என்னென்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி பிரின்சிபல். அப்போ என்ன ஆகும்? நமக்கு Ca2+ இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளூரினை சுற்றி 8 வரணும் இல்லையா? ஸோ 4 தான் வரும். 1 இந்த இடம் கேப் ஆயிரும், அடுத்து 1 இந்த இடம் கேப் ஆயிரும், 1 அடுத்து இந்த இடம் கேப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்ன நமக்கு கேப் விட்டு தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே கால்சியம் நம்ம எழுதும்போது 2 கால்சியம் போட்டோம்னா சார்ஜ் நமக்கு என்ன ஆயிரும்? எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால என்ன ஆயிரும்? நமக்கு குறைஞ்சிரும். அதாவது சார்ஜ் தான்ப்பா ரீசன். இங்கே 2+ இருக்கு இல்லையா? இங்கே -1 இருக்குது. அப்போ ஃப்ளூரின் 8 அப்படின்னா இங்கே 2+ இருக்கிறதுனால அதுக்கு என்ன வரும்? ஃப்ளூரினை சுற்றி 4 கால்சியம் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் C. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் யூனிட் செல் இன் 8 கிராம் ஆஃப் அன் எலமெண்ட் X, அட்டாமிக் மாஸ் 40 கொடுத்துட்டாங்க, which crystallizes in BCC pattern அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ எவ்வளவு ஆட்டம் நம்பர் ஆஃப் யூனிட் செல் கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ இங்கே என்ன யூனிட் செல் கொடுத்துட்டாங்க? BCC அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ BCCயில் இன் 1 யூனிட் செல் எத்தனை ஆட்டம் இருக்கும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு யூனிட் செல் கிடச்சிடும். ரைட்? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிப்போமா? இப்போ 8 கிராம்னு கொடுத்துட்டாங்க. முதல் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். மோல் தட் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இங்கே 40ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அட்டாமிக் மாஸ் இங்கே நமக்கு 40 இருக்குது. அப்போ அட்டாமிக் மாஸ் 40 இருக்கக்கூடிய எலமெண்ட் எது? கால்சியம் தான். ஸோ கால்சியம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மோல் கண்டுபிடிக்கிறது மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ அப்போ என்ன நமக்கு ஈக்குவல் டு 0.2 இல்லையா? 0.2 மோல்ஸ் கிடச்சிருச்சு.
இப்போ மோல் கிடச்சிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன பண்ணணும், மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். அப்போ என்ன பண்ணுவோம், 0.2 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23 ரைட்டா? ஓகே. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ யூனிட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், வந்ததை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்லையும் 2 ஆட்டம் இருக்கும். இப்போ நம்மகிட்ட இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. பட் கொஸ்டின் என்னன்னா யூனிட் செல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு யூனிட் செல்லில் 2 ஆட்டம் பேக் பண்ணலாம். அப்போ என்ன ஆயிரும், இதோடைய யூனிட் செல் கவுண்ட் வரும்போது இதில் பாதி வந்துடும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம நம்பர்ஸாக பார்க்கும்போது நமக்கு புரியறதில்ல. உதாரணத்துக்கு 10 ஆட்டம் என் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 ஆட்டம் வந்து நான் பிசிசியில் பேக் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு கியூபில் என்னால் 2 ஆட்டம் தான் வைக்க முடியும். அப்போ கண்டிப்பாக என்னால் என்ன ஆகும், 10 ஆட்டம் அப்படின்னா 5 யூனிட் செல் ஆகும். அதில் பாதி இல்லையா? ஸோ அப்போ எனக்கு இவ்வளோ ஆட்டம்ஸ் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 0.2 டிவைடட் பை 2 ரைட்டா? 6.023 இன்ட்டு 10⁻23. இந்த 2ம் கேன்சல் ஆகி என்ன வரும், 0.1 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 6.023 இன்ட்டு 10⁻22. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர் ரைட். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது நமக்கு, இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எந்த ஆப்ஷனில் நமக்கு வருது, 2 ஆப்ஷன் பி ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a solid atom M occupies a CCP lattice and 1/3 of tetrahedral voids are occupied by atom N அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரைட். ஃபைண்ட் த ஃபார்முலா ஆஃப் அ சாலிட் ஃபார்ம்ட் பை M and N அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட். ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன மாதிரியான சாலிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆன்சர் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சாலிட் ஸ்டேட்டில் M ஆக்குபை சிசிபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேஸ் சென்டர்டு. அப்போ நமக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எம்முடைய கவுண்ட்டு, எம்ன்ற ஆட்டம்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது, n அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இட் ஆக்குபேஸ் டெட்ராஹெட்ரல் வாய்டு அப்படின்ட்டாங்க. அப்போ டெட்ராஹெட்ரல் வாய்டு ஆக்குபை பண்ணுதுன்னா என்ன வரும், டெட்ராஹெட்ரல் வாய்டு தட் இஸ் ஈக்குவல் டு 2n ரைட்டா? இதுதான் கரெக்டு. இப்போ இதில் 2/3 தான் அதை ஆக்குபை பண்ணுது. 1/3 தான் நமக்கு என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுது. அப்போ M and N ரேஷியோ பாருங்கள். MN ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது 1 அப்படின்னா இது நமக்கு என்ன வருது ஆன்சரு, 1/3 1/3 இன்ட்டு 2 அப்படின்னு வரும் இல்லையா? n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். அப்போ நான் இங்கே 2n வரும். அப்போ 2 இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுது, இது 2/3 தான் நமக்கு ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ அப்போ இது நமக்கு எப்படி வரும் இந்த ரேஷியோ, ஸோ M இங்கே இருக்குது, N ரேஷியோ இங்கே வந்து நமக்கு 1, இங்கே 2/3. ஸோ 3 எந்த பக்கமே நமக்கு 3:2 அப்படின்ற ரேஷியோ கிடைக்கும். ஸோ அப்போ எப்படி நமக்கு ஃபார்முலா வரும், M3N2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி எழுதணும் இல்லையா, M ஆட்டம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எம்மோட ஆட்டம்ஸ் n எடுத்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்டு என்ன வரும், 2n வரும். அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்டு என்ன வரும், n வரும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் எங்கே இருக்குது, M3N2. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த அயானிக் ரேடியை ஆஃப் A plus and B minus ஆர் கொடுத்துட்டாங்க, 2 ரேடியஸும். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருந்ததுன்னா ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ரைட்டா? ஸோ அதில் இருந்தால் நமக்கு என்ன இது வருது, கரெக்டாக நம்ம அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி முடித்தோன்னா உங்களுக்கு வரும். இந்த ரேடியஸ் ரேஷியோ வந்து நம்ம சின்ன ஒரு டாபிக் தான், உங்கள் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளாக நான் இங்கே உங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கேட்டையான் அண்ட் ஆனியான் ரேஷியோ கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோ எந்த ரேஞ்சில் வருதோ அதை வச்சு நமக்குலாம் கோஆர்டினேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம், கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ கேட்டையானோடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ரேடியஸ் ரேஷியோ ஈக்குவல் RC ப்ளஸ் டிவைடட் பை RA மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0.98 இன்ட்டு 10⁻−10 டிவைடட் பை 1.81 இன்ட்டு 10⁻−10 ரைட்டா? ஸோ கேட்டையான் அண்டு ஆனியான் நான் டிவைட் பண்ணி போட்டேன். ஸோ 10 and 10 நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 0.98 டிவைடட் பை 1.81 ரைட். அப்போ 2 டிஜிட் தள்ளி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ என்ன வரும், 98 டிவைடட் பை 181 அப்படின்னு வரும். ஸோ அதை டிவைட் பண்ணி கொடுங்க, நமக்கு ஆன்சர் என்ன வருது, 98 டிவைடட் பை 181 அப்படின்னா 0.54 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த 0.54 எந்த ரேஞ்சில் வருது பாருங்கள், 0.5னா நமக்கு என்ன ஆயிரும், இந்த ரேஞ்சில் வரும் இல்லையா? ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணுற பாருங்கள், இதோட ரேஞ்சில் வரும். அப்போ நமக்கு கோஆர்டினேஷன் நம்பருடைய வேல்யூ என்ன வரும், ஆன்சர் வந்து 6 அப்படின்றது நமக்கு தெரியும் ரைட். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 6 ரைட்டா? ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் இப்போ எழுத முடியும்.
அந்த ரேடியஸ் ரேஷியோல அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது இப்ப நான் ரவுண்ட் பண்ணியிருக்க வேல்யூஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. NaCl கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுற வேல்யூ கொஞ்சம் முக்கியம். அதுல இருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, CSCl ஹேஸ் BCC அரேஞ்ச்மென்ட். இட்ஸ் யூனிட் செல் எட்ஜ் லென்த் குடுத்துட்டாங்க. 400 பிகோமீட்டர். இட்ஸ் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ BCCன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? பாடி சென்டர்டு கியூபிக்கு. அண்ட் எட்ஜ் லென்த் குடுத்துட்டாங்க. அதாவது A வேல்யூ குடுத்துட்டாங்க. என்ன குடுத்துட்டாங்க? 400 பிகோமீட்டர் குடுத்துட்டாங்க. இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து BCC அரேஞ்ச்மென்ட்க்கு நம்ம கியூப் வரைஞ்சோம் அப்படின்னா, நமக்கு எப்படி வரும்? பாடி சென்டர்ல நமக்கு ஒரு ஆட்டம் வரும். இதுல கொஞ்சம் என்னால வரைய முடியல இந்த பென்ல. பிராக்டிஸ் இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு பாடி சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த கார்னர் அதே மாரி இந்த கார்னர் செலக்ட் பண்ணியிருப்போம்ல. இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 4R அப்படின்னு எடுத்திருப்போம். ரைட். அப்ப நமக்கு என்ன வரும்? 4R தட் இஸ் ஈக்குவல் டூ √3Aன்னு வரும். பேக்கிங் எஃபிஷியன்சில நம்ம கண்டுபிடிப்போம். இல்லையா? அப்ப Aயோட வேல்யூ அவங்க குடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இன்டர் அட்டாமிக்னா, இப்ப இது ஒரு ஆட்டம் பாடி சென்டர்ல இருக்குது. அதே மாரி இது கார்னர்ல இருக்க ஆட்டம். இது 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ கேட்குறாங்க. ஸோ இதுதான் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். கரெக்ட்டா இங்கேருந்து என்ன பண்றாங்க? இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம இத எப்படி எடுத்திருப்போம்? இப்ப இங்கேருந்து இதோட ரேடியஸ் R அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த ரேடியஸ் R. அடுத்து இங்கேருந்து R. ரைட்டா? அடுத்து இங்கேருந்து இங்க நமக்கு என்ன ஆகும்? R. மொத்தம் 4R எடுத்திருப்போம். இவங்க கரெக்ட்டா என்ன பண்றாங்க? நமக்கு 2R கேட்குறாங்க. அப்ப 2R கண்டுபிடிச்சா போதும். அப்ப என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? 2R தட் இஸ் ஈக்குவல் டூ √3/2 இன்டு A. Aயோட வேல்யூ 400ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப 400 பிகோமீட்டர். இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் Dல இருக்கு. ரைட். அப்ப 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் D ஆன்சர். ஸோ 11th கொஸ்டின். A solid compound XY has NaCl structure. If the radius of the cation is 100 picometer, the radius of the anion கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுவும் ரேடியஸ் ரேஷியோல தான் நான் டேபிள் அங்க ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ என்னோட இதுன்னு சொல்லிட்டாங்க. இது நமக்கு NaCl உடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. NaClக்கு நமக்கு என்ன ரேஞ்ச் வரணும்? இப்பதான் சொன்னேன். இந்த ரேஞ்ச நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அப்ப இதோடைய ஆனியானிக் ரேடியஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ RC + RA- ஈக்குவல் டு என்னது நமக்கு? ரேஷியோ இல்லையா? சாரி வேல்யூ வரும். அந்த இடத்துல வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் நம்ம? Xன்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ நமக்கு என்ன வரலாம்? ரேஞ்ச் இருக்கு. ஸோ Xன்னு வச்சுக்கலாம். இப்ப A- கேட்டிருக்காங்க. A- ஃபார்முலா நமக்கு என்ன வந்துரும்? RC + X தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? RA- அப்படின்னு வந்துரும். இப்ப RC + வேல்யூ என்ன குடுத்துட்டாங்க? 100 குடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன வரணும்? 100/ன்னு வரணும். வந்துட்டு என்ன வரலாம்? சார் இது ரேஞ்ச் நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாதுல்ல சார். இப்ப 0.414 இருக்கு. 0.732 இருக்குன்னா, 100/, இந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ள எது வேணா வரலாம். தெரியாது. பட் பாருங்க இங்க நமக்கு வேல்யூ கீழ என்ன வருது? இது மட்டும் தான் குடுத்திருப்பான். சரியா? இது குடுத்திருக்கான். ஆனதுன்னா இது நமக்கு மேல போயிருக்கு. ஸோ அப்ப சப்போஸ் கீழ குடுத்திருந்தான்னா, கண்டிப்பா 2லயுமே எதுவும் ஆன்சர் நம்மளால சூஸ் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க? இத கீழ குடுத்திருக்காங்க. ரைட். அப்ப 100/0.414. ரைட்டா? அப்ப இதுதான் நமக்கு என்னது? ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The vacant space in PCC lattice யூனிட் செல் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பேக்கிங் எஃபிஷியன்சி தெரியணும். BCC உடைய பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 68% இல்லையா? ஸோ கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ வேக்கன்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்குபைடு. அப்போ வேக்கன்ட் ஸ்பேஸ் தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம்? 100 - 68. ஸோ the answer is 32%. அப்போ 32% வேக்கண்டாக இருக்கும். ஆன்சர் இஸ் 32. இதில் வந்து இப்போ BCCக்கு மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? BCCக்கு மட்டும் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்றதுக்கும் பார்த்துக்கோங்க. சிம்பிள் கியூபிக் அண்ட் FCC இதுக்கும் நீங்கள் வேக்கன்ட் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணி டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.